ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் ஆத்ம சம்யம யோகம் அல்லது யோகாபியாச யோகம்னு சொல்லப்படுற 6வது அத்தியாயத்தில் நம்ம கடந்த 4 ஸ்லோகங்களில் 4 விதமான யோக நிலைகள் பற்றி பகவான் சொல்கிறத பார்த்துட்டு வரோம். அதில் 29வது ஸ்லோகத்தில் முதல் நிலையாக உடலை தாண்டி ஆத்மாக்கள்னு பார்க்கும்போது சமமாக பார்க்கக்கூடிய நிலை அப்படின்றதும், அடுத்து 2வது நிலை தன்னை பரமாத்மாவுக்கே சமமாக பார்க்கும் நிலை அப்படின்னா மொத்தமாக இல்லை, இந்த ஒரு 8 குணங்களில், அதாவது இனி பாவங்களே தீண்டாது, பசி இருக்காது, தாகம் இருக்காது, மரணம் இருக்காது, வயசாகிற தன்மை அதாவது இந்த மூப்பு இருக்காது, சோகம் இருக்காது, எல்லா நல்ல பண்புகள் மட்டுமே இருக்கும், எடுத்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி அடையும்ன்றது போல் இந்த 8 விஷயங்களில் பரமாத்மாவுக்கு சமமாக பார்க்கும் நிலை அப்படின்றத பார்த்தோம். அடுத்து 31வது ஸ்லோகத்தில் 3வது நிலையான, அதாவது எப்போதும் பெருமாளை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய நிலை, யோகத்தை விட்டு தாண்டி இந்த உலக விஷயங்களில் ஈடுபட்டிருந்தாலும் பகவானை விட்டு பிரியாத நிலைன்னு பார்த்தோம். அடுத்து 32வது ஸ்லோகத்தில் எல்லாரையும் சமமாக பார்க்கறதில்ல, அதை தாண்டி எல்லார்கிட்டையும் சுகதுக்கங்கள், தன்னிடத்துலையும் மற்றவங்க இடத்துலையும் சுகதுக்கங்களை சமமாக பார்க்கக்கூடிய நிலைன்னு 4 நிலைகளை பகவான் ரொம்ப அழகாக இந்த 4 ஸ்லோகங்கள் மூலமாக விளக்கினார். இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இது வரைக்கும் பகவான் யோகம் எப்படி செய்கிறது, உட்காரணும் எப்படி, எங்கே உட்காரணும், எப்படி உட்காரணும், நேர்கோட்டில் இருக்கணும், முதுகு, மனநிலை எப்படி இருக்கணும், சிந்தனை எப்படி இருக்கணும், அது சொல்லியாச்சு. அடுத்து 4 விதமான யோகிகள் அதாவது 4 விதமான யோக நிலைகள் பற்றி இல்லாமல் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அர்ஜுனனுக்கு இப்போ ஒரு கேள்வி, அது என்னன்னு பார்க்கலாம். 33வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச யோயம் யோகஸ்த்வயா ப்ரோக்தஹ சாம்யேன மதுசூதன ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் ஸ்திதிம் ஸ்திராம். மதுசூதனனே அப்படின்ட்டு பகவான் கூப்பிட்றாரு. பகவானுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவோ பெயர்களில் மதுசூதனன்றதும் ஒரு பேர். இந்த ஸ்லோகத்தில் இந்த கட்டத்தில் எதுக்கு குறிப்பாக மதுசூதனன்ற பேரை சொல்லி அழைக்கணும் அப்படின்னு பார்த்தா, மதுசூதனன்ற பேர் பகவானுக்கு எப்போ வந்ததுன்னா, மது கைட்டப அப்படின்ற அந்த 2 அரக்கர்களை அழிச்சதுனால. அப்போ மது கைட்டபருங்கள்ன்ற அந்த அரக்கர்களை அழிச்சியே கிருஷ்ணா, மதுசூதனா, அப்போ என்னிடத்துல இருக்கக்கூடிய, எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரஜோகுணம் தமோகுணம்ன்ற அந்த அரக்கர்களையும் நீ தான் அழிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பார்வையில் மதுசூதனன்னு அர்ஜுனன் கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு என்ன கேள்வி, என்ன சந்தேகம்னா, சாமியேன யோக, இப்படி எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய இந்த யோகத்தை பற்றி துவயா புரோக்தக, நீ இது வரைக்கும்லாம் சொல்லிட்டு வந்திருக்க, நீங்கள் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. ஏதஸ்ய ஸ்திராம் ஸ்திதம் ந பஷ்யாமி, அப்படிப்பட்ட அந்த யோகத்தில் ஸ்திராம் நல்ல நிலையாக நிற்கக்கூடியதை என்னால் பார்க்க முடியலையே, என்னால் அந்த மாதிரி நிலையாக நிற்க முடியலையே நீ சொல்கிற மாதிரி இந்த யோகத்தில். சஞ்சலத்வாத், என்ன ஆகுது அதுக்கு பதில்னா, மனசை ஒரு நிமிஷம் கூட ஒரு நிலையாக நிற்காமல் அங்கே இங்கே அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு அர்ஜுனன் சொல்கிறான். அதாவது மனசு நிலையாகவே இல்லை. இப்போ நீ சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் அதுக்கு மனசை ஈடு கொடுக்கணுமே. மனசு இந்த யோகத்து பக்கமே நிலையாக நிற்காமல் அங்கே இங்கே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன செய்கிறது அப்படின்ற சந்தேகம். ஏன்னா மனசு நிலையாக இருந்தால் தான் தொடர்ந்து தியானம் செய்ய முடியும். தொடர்ந்து தியானம் செஞ்சாதான் அந்த கிடைச்ச ஞானம் வளர வளர தொடங்கும். ஞானம் வளர தொடங்கிச்சுன்னா தான் யோகம் பிறக்கும். அந்த யோகத்து மூலமாக சமதர்சனம் நமக்கு கிடைக்கும். அப்போ மனசே நிலையா இல்லைன்னா என்ன செய்கிறது அப்படின்றது தான் அர்ஜுனனுடைய கேள்வி. இது இதோட நிற்கலை, தொடர்ந்து அடுத்த கேள்வி வருது அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.